ஹாய் கேகேஆர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் 1 ஏப்ரல் 1 அன்னைக்கு பௌர்ணமி பங்குனி உத்திர திருவிழா நடந்தது. குஜராத்தில் நடந்த பங்குனி உத்திர வருஷம் நடக்கும். இது கண்டிப்பாக அகமதாபாத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாமே கலந்துப்பாங்க. ஏன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதால தமிழ் கடவுளான முருகர் திருவிழா ஃபங்க்ஷனை பார்க்க எல்லாருமே வருவாங்க. என்ன ஃபங்க்ஷன்? ஆமாங்க, ஒரு தேர் மாதிரி நடக்குங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த காவடி, பால் காவடி எல்லாம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் காலையில் கிளம்பிட்டு நானும் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு அப்படி போயிட்டேன். நாங்கள் எங்கள் சித்தி வீட்டாண்ட போய் நின்றுட்டோம். எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வீட்டாண்ட எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரூட்டில் போவோம். கோவிலேருந்து கிளம்பி அது ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் வழியாக எல்லாருமே அந்த காவடி எடுத்துகிட்டு போவாங்க. எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, காவடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பந்தல் போட்டு அங்கங்கே வரவங்க பப்ளிக் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச இதுவெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 ரூபா சிப்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. நானும் போயிட்டு ஒன்று வாங்கினேன். அவங்களாம் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்தாங்க. நான் தெரியணும் அப்படின்னலாம் கேட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு ஓகே எல்லாரையும் கவர் பண்ணிவிட்டு இங்கே இது வாய்ஸ் கொடுக்கலாம், ஆனால் பாட்டு ஓடிட்டுருக்கு, நம்மளுக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்கேன். இது பப்ளிக் மட்டும் இப்போ வந்திருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா, பப்ளிக் கூட காவடி எடுக்கிறவங்க கூட அவங்கவுங்க சொந்தக்காரங்க கூட போவாங்க. சில பேர் அந்தந்த இடத்துல நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா காவடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் உடைச்சி ஆரத்தி பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்துனே இருங்க, எவ்வளோ ரஷ்ஷு. இந்த மாதிரி கூட்டம் நீங்கள் தமிழ்நாட்டில் காவடி எடுத்துகிட்டு போகிற திருவிழா எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா முருகர் அப்படின்னு சொன்னாலே தமிழர்கள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க. அதே போல் தான் காவடி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ நெரிசலாக இருக்கும். ஆனால் பார்த்து தான் போகணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். சில டைம் எனக்கு மயக்காலாம் வந்திருக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கு. பட் இப்போ ஓகே. எங்கள் சித்தியெல்லாம் போயிட்டு காவடியில் இந்த காவடிக்கெல்லாம் பாத பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாமி கும்பிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காவடியில் இருக்கிற மயில் இறகை எடுக்கிறதுக்கு எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக இருப்போம். போயிட்டு என்னோடய பாப்பாலாம் எடுத்துகிட்டு வந்தா. எங்கள் சித்தி எல்லாம் அந்த மயில் இறகை எடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கையில் 2 மயில் இறகு இருக்கும். சில பேர் அலோவ் பண்ணுவாங்க எடுத்துக்க சொல்லி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இந்த காவடி பாருங்கள், அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த பங்குனி உத்திரம் ஒரு நாள் வர்றதுக்கு வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். மீதி பண்டிகைலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தனித்தனியாக ஃபெஸ்டிவல் இங்கே தமிழர்களாக இருந்தாலும் அவங்கவுங்க தனித்தனியாக பொங்கல், தீபாவளி இருக்கிற பண்டிகைகள் தனித்தனியாக தான் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த பங்குனி உத்திரம் அந்த ஒரு திருவிழா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதுக்கு ரொம்ப நாள் கழித்து பார்க்காத இருந்தவங்க பார்க்கறது, அந்த மாதிரி எல்லோரும் ஒன்று கூடுறதும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வெளி மாநிலத்தில் இருந்து இவ்வளோ பேர் ஒன்று கூடி ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னும்போது அது நம்ம முருகனுக்காக தாங்க இருக்க முடியும். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ காவடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் 8 மணி, கொஞ்சம் லேட் தான் ஆகிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் ரெடியாகி வந்துட்டு சரி நானும் கேமரா தூக்கி எல்லாம் கவர் பண்ணுறேன். சின்னதாக இருந்ததால் என்ன பண்ணுறது, ஓகே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் ஃபோர்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி பேன்னு பார்க்குறாங்க, யாரா இந்த பைத்தியக்காரி சும்மா கேமராவை தூக்கின்னு வந்துடுறான். கேமரா மீன்ஸ் நம்மளோட ஃபோன் தான். ஒரு வீடியோவில் மாதிரி வச்சு நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இடிச்சிட்டு போகிறதால ஒரு இடத்துல நின்றுட்டு நம்மளால் இதை எடுக்க முடியல. கூட்டத்தில் இருந்து எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதால எங்கள் சித்தப்பா அண்ணா எல்லாம் பார்த்துட்டோம். சரின்ட்டு அவங்கள கூட போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த குட்டி முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சரி ஓகே கிளம்பலாம் இவங்க கூடவேன்னு பார்த்தா எங்கள் சித்திங்க 2 பேர் வரல. இருங்க எல்லாம் ஒன்றா போயிட்டு அங்கே கோவிலில் சோறு போடுவாங்க, போய் சாப்பிட்லாம். நம்ம சோறுனா முக்கியமாக போவோம் இல்லையா? சரி சோறு போடுவாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதோட காவடி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டான ஒரு விஷயமே. மயிலிறகுல வாயில் இருக்கிற அழகு கொத்தி மயிலிறகு அதை பார்க்கும்போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிப்பு எடுத்துக்கிச்சிங்க. இதெல்லாம் ஃபுல்லாக போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் தனியாக ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் ஜூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக போனதால் எதுவுமே கிடைக்கலைங்க. இந்த டைம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிப்ஸு ஒரு ஜூஸ் மட்டும் தான் கிடச்சிது. இதை சாப்பிட்றதுக்காகவே மேக்ஸிமம் காவடி கூட சுற்றுறவங்க அதிக பேர் இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆசை. போகிற இடத்துலலாம் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுன்னு
தெரிஞ்சவங்க கூட அப்படியே பேசின்னு அரட்டை அடிச்சுன்னு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போகுனே தெரியாது. ஆனால் என்ன கொஞ்சம் வெயிலாக இருக்கும், ஆனால் அந்த வெயில் வந்து தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு சந்தோஷமாக போகும்போது அந்த வெயிலோட தாக்கம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வெயில் இருந்தாலும் ரொம்ப ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சரௌண்டிங் சுற்றி வர்றது அந்த வழி போகிற வழி. எங்கள் பாப்பாவும் ஒரு சித்தப்பா கிட்டேருந்து சுட்டுட்டா. அவளும் சுட்டுட்டு அந்த மயிலிறகு கடைசி வரைக்கும் கையில் வச்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து முருகர்கிட்ட வச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து சந்தோஷமாச்சு. இங்கே பார்க்கலாங்க, இதில் வந்து இருக்கா தவறு பசங்க இருக்காங்களா, பொண்ணு இருக்காங்களா, சும்மா ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து அவங்க வீட்டில் இருந்து இந்த ஃபெஸ்டிவலில் ஒன்று சேரும்போது ஒரு நீட்ட பொண்ணு இருக்குது, இந்த வீட்டில் பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நானும் வந்து எனக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து எங்கள் அண்ணி ராஜேஷ் அவர் வந்து தம்பி, அவங்க வந்து தம்பி ஒய்ஃப். தெரியுதா பேசு நிதிஷ் அங்க வீட்டில் அவசரமாக ரெடி ஆகிட்டு வந்ததால் ஓகேவாக தான் வந்தேன். ஒரு ஆள் மேக்கப் கிடையாது நம்மக்கிட்ட. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக போனதால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் எதுவுமே கிடைக்கல. ஜாலியாக ஜிம்கான அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கார் ஜூஸு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. அங்கே இது வந்து மாரியம்மன் கோவில், அது வந்து முருகர் கோவில். இந்த மாரியம்மன் கோவிலுக்குள்ளேருந்து வழி வந்து திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வழியாக எல்லாம் வெளியே வந்துட்டு போவாங்க. இது போல தான் காவடி கூட 4 கிலோமீட்டர் சுற்றுறவங்களும் இருப்பாங்க, பாதியில் வந்து கிளம்பி போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் முழுசாக சுற்றி கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போகிற வழி எல்லாமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த காவடி போகிற வழிகள் எல்லாமே அதுக்குன்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா பப்ளிக் இவங்க போகிறவங்க வந்து அந்த அளவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. கொஞ்சம் நஞ்ச பேரெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும், இவ்வளோ காவடி, இவ்வளோ பால் கொடும், அழகு குத்திட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெள்ளம் அப்படியே சொல்லலாம். அங்கே வந்து தண்ணி தான் மிஞ்சிட்டு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் கிடைக்கல, எனக்கு வந்து தண்ணி தான் கிடைச்சிது. இது அது எடுத்துக்கிறேன், இது கொடுத்துருவேன். காவியம் தான் முன்னுக்கு காவிய கற்றுக்கோங்க. நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, அதான் எனக்கு வாங்கி வந்து ஆயிடும்னு. நான் போகிறேன் சித்தி வீட்டுக்கு, சாப்பிட்டு போ. அப்படியே உட்காந்து இங்கே சாப்பிட்டு போகிறேன். பரவாயில்ல, நீனு காவிய கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு காவிய போயிடுச்சு. காவிய காவடி கூட போதா? இங்கே பாருங்க, எங்கள் நாட்டு நான் சாப்பிட்டு எல்லாம் வாங்கிக்கிறேன். யார் சாப்பிட்டீங்க நீ? சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க நீ? கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காவடி முடிச்சுட்டேன். இப்போ வந்து சித்தி வீட்டுக்கு நான் போயிட்டே இருக்கேன். நான் வந்து கடைசி வரைக்கும் கோவிலுக்கு போல் பாதி வழியிலே திரும்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டுக்கு அவங்க படைக்கணும் அப்படின்றதுக்காக சமைக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ மீதி வந்து நைட்டு வியூ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். நைட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இது பேர் என்ன, எனக்கு வாயில் வரலையே, ஐயோ இது பேர் வரல. சரி ஓகே, இது பேர் என்னன்னு சொல்லுங்கள். அந்த பொம்மையோட பேர் வந்து எனக்கு பட்டுன்னு வரல. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம டான்ஸு பாட்டு, இதெல்லாம் தமிழ் பாட்டு போட்டு செம்ம டான்ஸ் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே ஆடின போலும் தோலும். இதுதாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க, அந்த கோவிலுக்கு போகிற தெருவோட என்ட்ரன்ஸ் இதுதான். நீங்கள் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங், முருகர், விநாயகர் சிலை, அம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா தமிழ் கடையெல்லாம் தமிழ் ஆட்கள் வந்து கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே தான் மேக்ஸிமம் நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான மிக்சர், பிஸ்கெட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நிறைய வாங்குவாங்க. கோயிலுக்கு போனோம், கூட்டம் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. போகிற வழியிலையும் பார்த்திங்கன்னா பாதாம் ஷேக் மாதிரி சூடாக கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் அப்படியே வாங்கி ஒரு கிளாஸ் மடங்கு குடிச்சிட்டு அப்படியே கோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போயிடுவோம். எல்லோரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்குறவங்க பார்க்கட்டும், நம்மளுக்கு தேவை வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த இடத்துல தாங்க கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சுட சுட நல்லா இருந்தது. ஆனால்
ஒரு கிளாஸ்க்கு மேலே குடிக்க முடியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருக்குமா, அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி. ஆனால் அப்போ கூட என்ன ஆகுதுன்னா, நேற்று அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன். இதனாலே வெயிட் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அளவுக்கு அது வெயிட் கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். இங்கே வந்து இந்த முருகர் கோவிலே வந்து கல்யாண மண்டபமும் இருக்குது. வந்து பஸ் எல்லா கோவிலும் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கங்கே. இந்த கல்யாண மண்டபமும் இருக்குது. இது வந்து பின் வழியாக போனாங்க. நான் வந்து பின் வழியாக போகாதீங்க, கோவிலுக்கு முன் என்ட்ரன்ஸ் வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு திட்டு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் திட்டு வாங்கி நான் கூட அது கொடுப்பேன். அப்பாவை பொண்ணு பின்பக்கமாக போக வாங்க முன்பக்கம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். நான் முன்பக்கம் கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே போகணும். முன்னே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அப்படி போகும்போது தான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து பார்த்தேன். இது பண்ணிடுறாங்க கோயில் அப்படிதான் போகணும். இப்படி போக எல்லாமே கோவிலில் கூப்பிட என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு குஜராத்தில் கிடைச்ச ஃப்ரெண்டு குஜராத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் சார் பாய் சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள பார்த்தாவே. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துன்னு கவர் பண்ணியே போகணும். அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே நியூஸ் இருந்தது. ஆனால் நம்ம சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வயிற்றுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணோம். நீங்கள் ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுங்க. ஜூஸ் எடுத்து போங்க. ரிட்டர்ன் வரணும் இல்லை, சாமி கும்பிட்டு வந்து குடிச்சிட்டு நான் கவர் பண்ணி அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். ஃபுல்லாக கிளம்பணும். இதுதாங்க கோவிலுக்கு பேக் சைடில் இருந்து எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். அஹமதாபாத்தில் ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தலம் அப்படின்னு சொன்னால் செம்ம ஃபேமஸ். எல்லா தமிழ்காரங்க சுற்று வட்டாரத்துக்கு பேர் தமிழ்காரங்க எல்லாருமே இந்த ஒரு நாள் தான் கண்டிப்பாக வருவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா செம்ம அலங்காரமாக இருந்தது. இது வந்து நம்ம காவடி போன வழியாக இந்த தேர் வந்து இழுத்துட்டு போவாங்க. நம்ம காவடி எந்தெந்த ரூட்டில் போச்சோ அந்த இடத்துல முருகன் விநாயகர் சிலையை வச்சு இது ஃபுல்லாக வெளியே இந்த கட்டையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போவாங்க. பசங்க போவாங்க, ஆட்கள் எல்லாருமே இழுத்துட்டு போவாங்க. போகிற வழி எல்லாமே தேங்காய் தீபாவளி எல்லாமே கொடுப்பாங்க. கோவிலோட முன் கோபுரம் தாங்க, முன் வாசல் கோபுரம் பாலமுருகன் கோவிலோட கோபுரம் வாசல். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது பொண்ணு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து இது வந்து ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னே விநாயகர் தனித்தனியாக கொண்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேரில் மட்டும் கொண்டு போகிற மாதிரி செமையாக ஜோடிச்சிருந்தாங்க. ஜோடிப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. செருப்பெல்லாம் இருந்து கோவிலுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் போனவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆளுநர்களோட இடம் இல்லாத மாதிரி போவாங்க. வந்து அந்த திருவிழா அது வந்து விநாயகரும் முருகர் இருக்காங்க. முருகர் இப்போ வெளியே கொண்டு போயிட்டு ஊர்வலமாக கொண்டு போவாங்க. ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணிட்டு ஓவரால் கவர் பண்ணிட்டு அந்த சீனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. எல்லா சாமிக்கும் விநாயகர், ஐயப்பர், சிவன், துர்கா, நவகிரகம், இதுதாங்க முருகன், ஸ்ரீ பாலமுருகன் மெயின் இங்கே இருக்கிறது மெயின். இதை சுற்றி எல்லா சாமிகளும் இருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சாமியை கும்பிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம வெளி மாநிலத்துலேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி முருகனை வந்து எந்த அளவுக்கு கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த திருவிழாக்கள் வந்து ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி வந்துகிட்டே இருந்தோம். முருகர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர வச்சுருந்தாங்க. அங்கே பம்பை இந்த 3 லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு 2 பொண்ணு ஒரு லேடிஸ், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இவங்க பேண்ட் வாத்தியம் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து தான் வருஷம் வரும். அது வைப், அவங்க கொடுக்குற அந்த மியூசிக்கோட வைப் இருக்குங்களே, நம்மளால் தாங்க முடியாது. செம்மையாக இருந்ததுங்க. அது வேறு மாதிரியான ஒரு வைப்புங்க. இந்த சுற்றி கோவிலை சுற்றி சன்னதி சுற்றி வந்து முருகரும் விநாயகரும் வந்துட்டுருக்காங்க. அப்படியே இவங்களை வந்து உற்சவம் எல்லா சாமிக்கும் நின்று இந்த தாலாட்டு பண்ணுவாங்க இல்லையா, ஊஞ்சல் ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களே தான் தூக்கிட்டு வராங்க எல்லாருமே. எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டு அது சாமி வந்து கொஞ்சம் தூரம் தூக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்தார்.
இந்த மாதிரி உற்சவம் சாலாட்டு எல்லாம் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு இந்த ஒரு நாளுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்திருந்தால் கண்டிப்பாக பலன் முருகனோட பலன், என் அப்போ முருகனோட பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். அவ்வளோ சந்தோஷம் அதுவே ஒரு ஆனந்தம். அதெல்லாம் கண்ணால தானா கலந்துச்சு. என்னமோ கோயிலில் சன்னதிக்கு போனால் அது கொஞ்ச நேரம் கையை கண்ணெல்லாம் கலந்து எங்கள் அப்பனை பார்த்தா மட்டும் அப்படி இப்போ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதோ ஒரு பாண்டிங்னு நினைக்கிறேன். முருகா அப்படின்ற மாதிரி தான் நைட்டு அப்புறம் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். என்னால் ஸ்டோரேஜ் ரொம்ப இருக்கு, மொத்தமே கவர் பண்ண முடியல. அதனால் வெளியே வரும்போதெல்லாம் செம்மையாக வானவெடிக்கை வச்சுருந்தாங்க. அது கொஞ்சமாக கவர் பண்ணேன். அந்த டேர்னிங்கில் நின்றுட்டார் முருகர். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், நம்ப முடியுதா? இது குஜராத் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூட இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ரஷ்ஷு, அதுவும் வேறு மாநிலத்தில் நம்ம முருகனுக்கு இவ்வளோ உற்சாகமாக கொண்டாடுற மக்கள். முருகனாவே ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லையா? நானும் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வானவேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு கிளம்பலாம். அங்கங்கே கொஞ்சம் வீடியோலாம், இந்த ட்ரோன் வேறு தலைக்கு மேலே நான் வீடியோ எடுத்துகிட்டு புருன்னு தலைக்கு மேலே பறந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு ஆள், அப்புறம் அவங்களும் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு வணக்கம் வச்சாங்க. அவங்களும் யூடியூபர் அப்படின்னு நினைக்கிறேன். பேசியிருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, ஆனால் பேசல. கரெக்டாக நான் வரேன், தலைக்கு மேலே அந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்குது. ஸோ ஓகே, எல்லா மக்களையும் பார்த்த ஒரு சந்தோஷம், ஹாப்பி. தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஒரு ஹாப்பி. எல்லோரும் நம்மளை குருன்னு பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா நம்ம சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். கேகேஆர் வேலூர் பொண்ணு சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அப்படி சொல்லியிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கிடச்சிருப்பாங்களோ என்னமோ. அது பாருங்கள், பின்னாடி பின்னாடி தலைமையில போகும்போது தான் பயந்துட்டேன். அவர் பின்னாடி இருந்து பார்த்தாரு, அதோ அவர் தான். அப்புறம் குட் மார்னிங் சொன்னார். அம்மா குட் மார்னிங் சொல்கிறாருமா அப்படின்னு. முதல் டைம் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு குட் மார்னிங் தான் சொல்லணுமா, அதனால் அவர் குட் மார்னிங் சொன்னார். ஸோ வானவெடிக்கெல்லாம் எப்படி இருந்தது? எங்கள் ஊர் குஜராத் முருகனோட பங்குனி உத்திர திருவிழா எப்படி இருந்தது பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? கண்டிப்பாக நீங்கள் குஜராத் அகமதாபாத் வந்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தலத்துக்கு கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. செம்மையாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போனாவிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் இதோட கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ஆளுங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நான் கேமராவை வச்சுன்னு சுற்றிட்டு இருந்ததால் பாப்பாவையும் வீட்டுக்காரையும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வர சொல்லி நானும் அவங்க கூட கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கேகேஆர் வேலூர் பொண்ணு சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய். முருகா முருகா ஓ முருகா.